ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தாங்க வேலை வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸும் இல்லை, ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதாங்க இந்த ஜாபோட அப்ளிகேஷன். இந்த ஜாபோட அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, இதுக்கான ஜாப் டீட்டெயில்ஸ் என்னென்னு ஃபுல் வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஜாப்க்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்டீன் அட்டெண்டன்ட். இதில் நம்பர் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அதில் 2 வந்து அன்ரிசர்வ் அண்ட் ஜென்ரல் கேட்டகரி, 1 வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரி. அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து குரூப் சி கேட்டகரியில் வரும். இதுக்கான பேசிக் பேவை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000லேருந்து 56,000 கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அப் டு 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தா ஒன்லி இந்தியன் சிட்டிசன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களும் மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் இருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் இல்லை. இதில் உங்களை எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க. இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 17 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ குயிக்காக மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்து தெளிவாக இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதை எதுவும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், ஏன்னா அது ஆஃபீஸ் யூஸ்ன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோவில் வந்து மேலே உங்கள் சைன் போட்டு அட்டாச் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டர்ஸ் ஒன்லி, அதாவது கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நேம் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபாதர் நேமும் வந்து பிளாக் லெட்டர்ஸில் கொடுக்கணும். மதர் நேம் அண்ட் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ், இது எல்லாமே பிளாக் லெட்டர்ஸில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லேண்ட்லைன் வித் எஸ்டி கோட் கொடுத்துருக்காங்க. லேண்ட்லைன் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் மொபைல் நம்பரே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேர்ஃபுல்லாக மிஸ்டேக் பண்ணாமல் போட்டுருங்க. இமெயில் அட்ரஸ் உங்கள் மொபைலில் வச்சுருப்பீங்களா, நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க. அந்த இமெயில் ஐடிக்கு தான் இந்த ஜாப் பற்றின அப்டேட்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அண்டு இன் வேர்ட்ஸ்லேயும் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் வந்து அந்த இன்றைக்கி அதாவது 17 March வரைக்கும் இருக்கிற ஏஜோட இயர்ஸ் என்ன, மந்த் என்ன, டேஸ் என்னன்றது நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஜெண்டர் வந்து நீங்கள் மேலாக ஃபீமேலாக கொடுத்துக்கலாம். லாங்குவேஜஸ் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியுமோ அதை கொடுத்துக்கலாம். நேஷ்னாலிட்டி கொடுத்துருங்க, இந்தியன் கொடுத்துருங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னென்ன 10th 12th டிகிரி இல்லை ஹையர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதில் இயர் ஆஃப் பாஸிங் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண இயர் கொடுத்துட்டு எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வந்து அந்த பாக்ஸில் தெளிவாக போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரின்றதை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அன்ரிசர்வ்டில் டிக் பண்ணிவிடுங்க. இல்லை அதர் பேக்வேர்ட் கேஸ்ட்டாக இருந்தால் அதர் பேக்வேர்ட் கேஸ்ட்டில் டிக் பண்ணிவிடுங்க. இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அதில் டிக் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணீங்க, உங்களோட டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு, லென்த் ஆஃப் சர்வீஸ் என்ன, டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அண்ட் டீட்டெயில் ஆஃப் லாஸ்ட் யூனிட், இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேஸ் அண்ட் டேட் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஆஃப் கேண்டிடேட் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், அதாவது உங்கள் இடது கை தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்கணும் லெஃப்ட் சைட். அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ சிக்னேச்சர்லாம் பார்த்து போடுங்க கேர்ஃபுல்லாக அந்த பாக்ஸ்க்குள்ளேயே. நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ணுறப்ப சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கூட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு அண்ட் ஓபிசி சர்டிஃபிகேட் அண்டு உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ், அதாவது நீங்கள் 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட், அந்த மாதிரி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஆதார் கார்டு பர்மனெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்காக கேட்பாங்க. இதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு சில டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் பார்த்திங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் தான் போய் தெரிஞ்சுக்க முடியும். நியூஸ் பேப்பர் அதிலலாம் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது.
நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இல்லை உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் மாற்றி சென்ட் பண்ணிட்டீங்க போஸ்ட் பண்ணுறப்போனா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்து போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 17 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நாம் இந்த ஜாபோட அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தோம். இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.